ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐபிஎல் 2025ல் நம்ம 4th மேட்சை பற்றி பார்க்க போகிறோம். டிசி vs லக்னோ. ஸோ மேட்சோட பிளேயிங் 11, டாஸ் வின்னர், டார்கெட் எல்லாத்தையும் பற்றி பார்க்கலாம். கூர்ந்து கவனிங்க, அப்படின்னா தான் நம்மளுக்கு தெளிவாக புரியும் யார் யார் எங்கே வராங்க அப்படிங்கிறது. ஸோ கிளியராக மேட்ச் ஃபுல்லாக பாருங்கள். பார்க்குறவங்க ஒரு லைக்கு, ஒரு கமெண்ட், ஷேர் பண்ணிவிட்டு நம்மளை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, நம்ம இப்போது பிளேயிங் 11 நான் நெட்டில் எடுத்த வர மேக்ஸிமம் வந்திருக்கு. பட் ஆனால் இதில் வந்து நிறைய பேர் விளையாட மாட்டாங்க. ஸோ டெல்லியை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் இதே லைனப் வர சான்ஸ் இருக்குது. ஸோ மோஹித் சர்மா மட்டும் மாறிட்டு முகேஷ் குமார் வரலாம், இல்லைனா இம்பேக்ட் பிளேயராக வேறு யாருனாலும் வரலாம், பேட்ஸ்மேன், ஆல்ரவுண்டர். ஸோ அது எப்படி நம்மளுக்கு கிளியராக தெரியல. ஸோ நான் இந்த 11 வச்சு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் சேஞ்சஸ் இருந்தால் டெலிகிராமில் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் லக்னோ சூப்பர் ஜெயினில் சேஞ்சஸ் இருக்க மாதிரி தெரியல. பட் அப்படி இருந்தால் கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன். சர்க்குல் தாகூர் இம்பேக்டாவா இல்லை ஆகாஷ்தீப் இம்பேக்டா அப்படிங்கிறது தெரில. ஃபஸ்ட்டு செகண்ட் பவுலிங் போடும்போது ஸோ யார் யார் பேட்டிங் ஃபாரின் பிளேயர் இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. ஸோ அதனால் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நான் இதை வச்சு டீம் எடுத்துருக்கேன். சேஞ்சஸ் இருந்தால் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். ஸோ அதில் கொஞ்சம் கிளியராக இருங்க. ஓகே, அதுக்கப்புறம் ஸ்டேடியம் வந்து நம்மளுக்கு டெல்லியோட ஹோம் கிரவுண்டான அங்கே தான் நடக்குது, விசாகப்பட்டினம். ஸோ பேட்டிங் பிச்சு ஸோ ஃபேஸருக்கு கொஞ்சம் ஏற்ற மாதிரி இருக்கும். ஸோ ஆவரேஜ் ஸ்கோர் பொறுத்தவரை 189 கொடுத்துருக்காங்க. நம்ம கொடுக்க போகிறது வந்து 175 ப்ளஸ். ஓகேவா, நம்மளோட டார்கெட் ஸ்கோர் வந்து 175. இன்றைக்கி டாஸ் வின் பண்ணுறது வந்து டெல்லி வின் பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது. மேட்சும் டெல்லிக்கு அதிக சாதகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா கைஸ்? ஓகே, நம்ம பெஸ்ட்டு பிளேயர் பார்த்துடலாம். ஓகே, லக்னோவை பொறுத்தவரை நான் ஒரு 7 பேர் எடுத்திருக்கேன். நான் சர்க்கிள் போட்டிருக்கிறது வந்து கேப்டன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து டீம்ஸ்லேயும் கேப்டன் தனியாக கொடுத்துருப்பேன். நீங்கள் ரொட்டேட் பண்ணி போட்டுக்கோங்க. ஜிஎல் போடுவாங்க. பண்ட்டு, பூரான், மார்ஸ், இவங்க 3 பேரும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவங்க 3 பேரத்தில் யாராவது ஒருத்தர் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலாம். ஸோ அதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஷபாஸ் அகமது அவரை பொறுத்த வரைக்கும் நல்லா போட்டுருவார். ஏன்னா அந்த கிரவுண்டுக்கு கரெக்டாக சூட்டபுளாக இருக்கார். ரெக்கார்ட் நல்லா இருக்குது. அது மாதிரி ஆவேஸ் கான் வந்து ரீசெண்டாக நல்ல ஃபார்மில் தான் இருக்கார். ஸோ அவரும் நல்லா போட அதிக வாய்ப்பு. ரவி கிருஷ்ணாவை பொறுத்தவரையும் நல்லா எக்கனாமிக்காக போட்டுருவார். அடி வாங்கவும் சான்ஸ் இருக்குது. பட் ஆனால் கொஞ்சம் போடுவார். யாதவ் இவரும் பிளேயிங் 11ல் உள்ளே வாராரா அப்படிங்கிறது மட்டும் நம்மளுக்கு தெரில. அவர் வரலைன்னா ரொட்டேஷன் பிளேயர் சொல்கிறேன், அதுலேருந்து நீங்கள் ரொட்டேட் பண்ணி போட்டுக்கோங்க. அவர் வந்தார்னா நல்லா விளையாடுவார். அதுக்கப்புறம் டிசியை பொறுத்த வரைக்கும் ராகுல் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிடுவார். அது மாதிரி இந்த ஃபாரின் பிளேயர் இதில் 4 பேர் எடுத்திருக்கேன். 2 பிளேயர்ஸ் ஸ்டெம்ஸு, ஜேஃபர் மெக்ரத்து, ஸ்டார்க். இவங்க 4 பேரும் வந்தாங்கன்னா செம்ம டீமு. ஸோ இதுலேருந்து யாரும் வெளியே போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ நான் கேப்டன் வந்து இதில் வந்து 2 பிளேயர்ஸும் குல்தீப் யாதவும் சர்க்கிள் பண்ணியிருக்கேன். அதை மென்ஷன் பண்ணி கரெக்டாக வச்சுக்கோங்க. அக்ஷர் பட்டேலுக்கு நீங்கள் ஒரு சான்ஸ் கொடுக்கலாம், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருப்பார். ஸோ இது போக டீமில் வந்து முகேஷ் குமார் நிறைய பேர் இருக்காங்க ரொட்டேஷனில். ஸோ நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. ஸ்டார்க் வந்து ஒரு விக்கெட்டு 2 விக்கெட் ஸ்டார்டிங்கில் எடுக்க அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ஸ்டார்க்கை நீங்கள் வேணுமா விட்டுட்டு, அதுக்கப்புறம் ஸ்டெம்ஸ்க்கு வந்து பேட்டிங் ராகுல் எந்த பிளேஸில் விளையாடுதாருங்கிறது தெரில. ஸ்டெம்ஸும் ராகுலும் ஃபினிஷர் ரோல் யாராவது ஒருத்தர் தான் விளையாடுவாங்க. ஸோ அதனால் ராகுல் கீழே விளையாண்டாருனா ஸ்டெம்ஸ் இருக்க மாட்டார், வேறு ஏதாவது பிளேயர் தான் இருப்பார். ஸோ அதை பார்த்து டீம் எடுக்கணும். ஸோ லைனப் வந்தப்பறம் நான் கண்டிப்பாக சொல்கிறேன்.
ஸோ ராகுலுக்கும் நீங்கள் ஒரு வைஸ் கேப்டன் சான்ஸ் கொடுக்கலாம், ஜேசன் மெக்கரத்துக்கு கொடுக்கலாம், இல்லைனா டூப்ளேசிஸ் குல்தீப் யாதவுக்கு கொடுத்துக்கோங்க, நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிடுவாங்க. ஓகே, ரொட்டேஷன் பிளேயர் பொறுத்தவரை மில்லரு, பதோனி, மார்க்ரம் இவங்க 3 பேருமே ஒரு ரோல் நல்லா பண்ணுவாங்க. ஏன்னா மேலே ஏர்லியாக விக்கெட் எடுத்துட்டாங்கன்னா நட்ராஜனா இல்லை ஸ்டார்க்கா இல்லை மோஹித் சர்மாவா யார் அப்படிங்கிறதுல நட்ராஜனையும் யூஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக விக்கெட் உள்ள வாய்ப்பு இருக்குது. மேலே விக்கெட் விழுந்தனா மில்லர் வந்து நின்று ஒரு பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக பண்ணுவார். ஆனால் அது எந்த மேட்சுங்கிறது கரெக்டாக நமக்கு தெரில, அதில் ரொட்டேஷனில் வச்சுக்கோங்க. மார்க்ரமை பொறுத்தவரை கொஞ்சம் ஃபார்ம் ஆவரேஜாக தான் இருந்திருக்கு, ஆனாலும் நல்லா பண்ணியிருக்காரு. ஒரு 30+, 20+ கொஞ்சம் வேகமாக அடிக்க வாய்ப்பு இருக்குது. பதோனி பொறுத்தவரை லாஸ்ட்டு ஃபினிஷர் ரோல் தான் விளையாடுவார். ஸோ அது ரெடியாக விளையாட சான்ஸ் இருக்குது. அதுமாதிரி மோஹித் சர்மா, நட்ராஜனும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் டீமுக்குள்ளே வந்தால் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்களையும் பார்த்து எடுத்துக்கோங்க. ஓகே, பிளேயர்ஸை பொறுத்தவரை 2 டீம் எடுத்திருக்கேன். இந்த டீம் வந்து மார்ஸை பொறுத்தவரை எப்படின்னா வந்தால் போனால் அப்படின்னு தான் இருக்குது. ஸோ அதனால் நான் அவரை வந்து கணக்கு வைக்கலை. ஸோ நீங்கள் அவரை வந்து ஒரு ரிஸ்கி கேப்டன் சாய்ஸாக நீங்கள் கொடுக்கலாம். பவுலிங் போட்டார்னா சூப்பராக இருக்கும், ஆனால் போடுவாரா அப்படிங்கிறது தான் தெரியல, இன்ஜுரியிலேருந்து வராரு. ஸோ அதை பொறுத்தவரை பொறுத்தவரை நல்ல டீமு. ஓகே, இதில் வந்து நீங்கள் கேப்டன் ஆப்ஷன் நான் வந்து ராகுல் பண்ட் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து மாற்றினாலும் ஒரு ஜேஃபர் மக்கர் இல்லை டூப்ளேசிஸ், குல்தீப் யாதவ், அக்ஷர் பட்டேல் இவங்களுக்குனாலும் சான்ஸை மாற்றி கொடுத்துக்கோங்க. ஓகேவா? செகண்ட் டீமை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ரிஸ்கியாக மார்ஸ்க்கு போயிருக்கேன், வைஸ் கேப்டன் அக்ஷர் பட்டேலுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இல்லை நீங்கள் டூப்ளேசிஸ்க்கு போகிறேன் அப்படின்னாலும் போங்க, பண்டு பூரான் யாருனாலும் ஓகே. மிச்சப்படி இந்த டீம்லேயே போங்க, பெஸ்ட்டாக அமைய வாழ்த்துக்கள். என்ன டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், எல்லா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் காண்போம். தேங்க்யூ.